Dear students, welcome to our 11th standard subject Biozoology Unit 2 Chapter 5 Topic Digestion of Food and the Role of Digestive Enzymes. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா digestion in the buccal cavity and digestion in the stomach. இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். What do you mean by digestion? இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள மேக்ரோ மாலிகுல்ஸ் வந்து மைக்ரோ மாலிகுலாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்ன சொன்னோம், டைஜஷன் அப்படின்னு சொன்னோம். இப்போ சாலிடு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம், சாதமாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஒரு சாலிடு ஃபுட்டை எடுத்துக்கிறோம். அந்த சாலிடு ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சரில் இருக்கும். அதை வந்து சிம்பிளர் ஃபார்மாக நம்மளோட டைஜஸ்டிவ் என்சைம் வந்து மாற்றி கொடுக்குது, அதுதான் டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைஜஷன் வந்து பக்கல் கேவிட்டியில் எப்படி நடக்க போகுது, ஸ்டொமக்கில் எப்படி நடக்க போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் கன்வெர்ட் த சாலிட் ஃபுட் இன்டு அப்சார்பபிள் அண்ட் அசிமிலபிள் ஃபார்ம், அதாவது உறிஞ்சக்கூடிய வகையிலும், அசிமுலேஷன் அப்படின்னா தன்மயமாதல், உட்கிரகித்துக்கிற வகையிலும் ஒரு சாலிடு ஃபுட் வந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைஜஷன், செரிமானம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி நிறைவு பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ். இங்கே வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ், இந்த ரெண்டு ப்ராசஸும் சேர்ந்து தான் டைஜஷனை கம்ப்ளீட் பண்ணுது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டைஜஷன் இன் தி பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டி, பக்கல் அப்படின்னா வந்து அந்த மவுத் ஏரியாவை தான் வந்து நம்ம பக்கல் கேவிட்டி, வாய்க்குழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாய்க்குழியில் எப்படி செரிமானம் நடக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மவுத் இல்லையா, மவுத்தில் வந்து இந்த வாய் பகுதி வழியாக தான் நம்ம உணவை எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபுட்டை பார்க்குறோம், அது வந்து சாதாரண இப்போ ஒரு ஃபிஷ் ஃப்ரையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பொருளாக இருக்கட்டும், நம்ம அதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து சைட்டு பார்க்குறோம், அதே மாதிரி ஸ்மெல், நல்ல வாசனை இல்லையா, அடுத்து டேஸ்ட், இது எல்லாமே நம்ம இது நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு பொருளை பார்த்த உடனே, ஒரு சாப்பிட்ற பொருளை பார்த்த உடனே சலைவா செக்ரீட் ஆகும். அது வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், தன்னாலேயே செக்ரீட் ஆகும். எந்தவித கண்டிஷனுமே இல்லாமல் நம்மளோட சலைவா என்ன ஆகும், வாயில் எச்சி ஊறுன்னு சொல்லுவோம் இல்லையா, சலைவா செக்ரீட் ஆகும். எதனால் செக்ரீட் ஆனிச்சு, ஒரு உணவுப் பொருளை நம்ம வந்து ஸ்மெல் பண்ணோம், அது ஃபிஷ் ஃப்ரையாக இருக்கட்டும் அல்லது வடையாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமாக இருக்கட்டும், ஸ்மெல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், ஸ்டிமுலேஷன், மெக்கானிக்கல் ஸ்டிமுலேஷன், மவுத்தில் வந்து சலைவா வந்து செக்ரீட் ஆகும், சலைவரி கிளான்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உணவை எடுத்து வாயில் வச்சிடறோம் இல்லையா, வாயில் வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து மவுத்தில் வச்சு என்ன பண்ணுவோம், கிரைண்டிங் அண்ட் சீவிங். இப்போ பற்கள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, டீத் வந்து அதை நல்லா அரைச்சி கொடுக்கும். இன்சிசார், கனைன், ப்ரிமோலார், மோலார்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஒரு பல் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடியதாக இருந்தால் என்ன பண்ணும், வெட்டி கொடுக்கும். அதே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுத்து வைப்போம், அதுக்கப்புறம் அது என்ன செய்வோம், நல்லா அரைப்போம், கிரைண்ட் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் சீவிங், மெல்லுவோம். இந்த மாதிரி மெல்றதை அரைக்கிற ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா மேஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெல்றதை தான் நம்ம மேஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சலைவாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சலைவா அப்படின்றது வந்து உமிழ்நீர் இல்லையா, வாட்டர் இருக்குது, எலக்ட்ரோலைட்ஸ், அப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, பைகார்பனேட், இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் தான் நம்ம வந்து எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்றோம். அடுத்தது சலைவாவில் இருக்கக்கூடிய மெயின் என்சைம் வந்து சலைவரி அமைலேஸ், இதோட அனதர் நேம் வந்து டயலின். வேறு என்ன டீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட், தட் இஸ் கால்டு லைசோசைம். ஆமா, 1 மார்க்கில் கேட்பாங்க, ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் லைசோசைம். லைசோசைம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது கை கழுவாமல் சாப்பிட்டுட்டோம், இல்லை சாப்பாடில் ஏதோ ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாக்டீரியாவை கொல்லக்கூடிய தன்மையுடையது தான் இந்த சலைவாவில் உள்ள லைசோசைம். ஸோ சலைவாவில் என்ன இருக்குது, லைசோசைம்ங்கிற என்சைம் இருக்குது. அடுத்து லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் மியூக்கஸ். மியூக்கஸ் அப்படின்றது என்னது, ஒரு கொழப்பான பொருளை தான் வந்து மியூக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மியூக்கஸ் எதனால் ஆனது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் கிளைகோப்ரோட்டீன். ஸோ சலைவாவில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு 2 மார்க்கில் கேட்கலாம். Mucus in the saliva prepare the food for swallowing by moistening, softening, lubricating and adhering the masticated food into the bolus. இப்போ நீங்கள் உணவு வந்து ஃபுட்டாக எடுத்து வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் அது வந்து த்ரோட்டுக்குள்ளே போகும்போது என்னவா போகும் அப்படின்னா உணவு கபளம்னு சொல்லக்கூடிய போலஸாக போகும். இந்த போலஸாக போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டை வந்து இந்த போலஸாக மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த மியூக்கஸ் தான், அந்த கிளைகோப்ரோட்டீன்னு சொல்லக்கூடிய மியூக்கஸ் தான். மியூக்கஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். சலைவாவில் உள்ள மியூக்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை வந்து நல்ல மாய்ஸ்டன் ஈரப்பதமாக ஆக்கி கொடுக்கும் அண்ட் மென்மையாக ஆக்கி கொடுக்கும் அண்ட் லூப்ரிகேட்டிங் நல்ல, அதாவது லூப்ரிகேஷன்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க, நல்ல உராய்வு இல்லாமல் அழகாக உள்ளுக்குள்ளே போகணும் இல்லையா, வாய்ப்பகுதியில் அப்படி போட்ட உடனே விழுங்குற மாதிரி லூப்ரிகேஷன்ஸ், எந்தவித கிராக்கும் இல்லாமல் போகணும் இல்லையா. ஸோ அந்த லூப்ரிகேஷன், சாஃபனிங், மாய்ஸ்டனிங் அண்ட் அட்ஹரிங் இது எல்லாத்தையுமே வந்து அந்த அரைக்கப்பட்ட உணவுக்கு கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு சொன்னால் இந்த மியூக்கஸ் தான். சரி, இப்போ இந்த ஃபுட்டுக்கு என்ன பேர்? வாயில் வைக்கும்போது ஃபுட்டு தொண்டை பகுதிக்கு போகும்போது அதுக்கு பேர் என்ன? போலஸ். About 30% of the polysaccharide starch is hydrolyzed by the salivary amylase enzyme into disaccharide maltose. இப்போ நம்ம சாப்பிட்டோம்ல சாப்பாட்டில் உள்ள இப்போ கார்போஹைட்ரேட், நீங்கள் வந்து இட்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் கார்போஹைட்ரேட் தானே இருக்குது. தோசை எடுத்துட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது. ரைஸ் எடுத்துட்டீங்க, சப்பாத்தி எடுத்துட்டீங்க, எதை எடுத்துட்டாலும் அதில் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ட உடனேயே 30% ஆஃப் த கார்போஹைட்ரேட்டோட ஃபார்ம் தான் பாலிசாக்கரைடு, கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்கிறது. கார்போஹைட்ரேட்டோட ஒரு வகை. கார்போஹைட்ரேட்டில் நிறைய வகை இருக்குடா. மோனோசாக்கரைடு, டைசாக்கரைடு, பாலிசாக்கரைடு 3 டைப் இருக்குது. இதில் மோனோசாக்கரைடு அப்படின்னா சிம்பிள் சுகர், டைசாக்கரைடு அப்படின்னா இரட்டை சுகர்னு சொல்லுவோம், இரட்டை சர்க்கரை. பாலிசாக்கரைடு அப்படின்றது வந்து கூடு சர்க்கரை. இந்த இப்போ கார்போஹைட்ரேட்டோட ஒரு ஃபார்ம் வந்து ஃபுட்டில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இதில் 30% பாலிசாக்கரைடு எங்கேவே வந்து உங்களுக்கு ஹைட்ரோலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் சலைவாவிலேயே வாயில் வச்ச உடனே சரியாயிடும். 30% வந்து ஹைட்ரோலைஸ் ஆகிடும். சலைவரி அமிலேஸ் என்சைம் வந்து என்னவா மாற்றிடும் அப்படின்னா பாலிசாக்கரைடை வந்து டைசாக்கரைடாக மாற்றிடும். அதாவது கூட்டு சர்க்கரையை என்னவா மாற்றிடும்? இரட்டை சர்க்கரையாக மாற்றிடும். இப்போ போலஸ் எங்கே போகுது? பேரிங்ஸுக்கு போகுது. போலஸ் தென் பாஸ்டு இன்டு த பேரிங்ஸ், தொண்டை பகுதிக்கு போகுது. அங்கேருந்து எங்கே போகும்? ஈசோஃபேகஸ்க்கு போகும். பேரிங்ஸ்லேருந்து ஈசோஃபேகஸ்க்கு போகும்போது அந்த ஸ்வாலோவிங் விழுங்குறாங்க இல்லையா, அந்த விழுங்குற ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டெக்லுட்டேஷன். டெக்லுட்டேஷன்னாலும் சாலோயிங்னாலும் ஒன்று தான், விழுங்குதல். பேரிங்ஸ்லேருந்து உணவு எங்கே போயிடுச்சு? ஈசோஃபேகஸ் போயிடுச்சு. அடுத்தது இப்போ வந்து போலஸ் வந்து பேரிங்ஸ்லேருந்து ஈசோஃபேகஸ்க்கு வந்த ப்ராசஸ் வந்து டெக்லூஷன் அல்லது ஸ்வாலோவிங், விழுங்குதல் முறையில். அடுத்து ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு போகணும் இல்லையா, அதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு பேர் பெரிஸ்டால்சிஸ், குடல் அலைவு இயக்கம். பெரிஸ்டால்சிஸ், குடல் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தலைகீழ நின்றுட்டு தண்ணி குடிச்சிங்கனாலும் தண்ணி எங்கே தான் போகும் அப்படின்னா ஸ்டொமக்கு தான் போகும். எப்படி டீச்சர், எப்படி பாசிபிள் அப்படின்னா இந்த பெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக பாசிபிள். சரிங்களா? ஈசோஃபேகஸ்லேருந்து உணவு குழலிலேருந்து ஸ்டொமக்குக்கு ஒரு இயக்கத்தின் மூலமாக, மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் மூலமாக உணவுப் பொருள் போகக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் பெரிஸ்டால்சிஸ். நெக்ஸ்ட், இப்போ வாயில் இருந்த ஃபுட்டு பேரிங்ஸ் போணுச்சு, பேரிங்ஸ்லேருந்து டெக்லூஷன் மூலமாக ஈசோஃபேகஸ் போணுச்சு, ஈசோஃபேகஸ்லேருந்து பெரிஸ்டால்சிஸ் மூலமாக ஸ்டொமக்குக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டொமக்குக்கு ஃபுட் வந்தது இல்லையா ஈசோஃபேகஸ்லேருந்து, அதுக்கு ஒரு மசில்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர். அதனால் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர்ஸ். கேஸ்ட்ரோ அப்படின்னா அந்த வயிற்றுப்பகுதி ரிலேட்டட் ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்? கேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஈசோஃபேஜியல் அப்படின்னா என்ன? ஈசோஃபேகஸ் அப்படின்னா உணவு குழல், ஃபுட் பைப். ஸ்பிங்க்டர் அப்படின்னா சுருக்கு தசை. ஸோ அந்த வயிற்றுப்பகுதி, உணவு குழல் பகுதியில் இருக்கக்கூடிய சுருக்கு தசைகளுக்கு பேர் தான் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் உணவு குழல்லேருந்து, ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு ஃபுட் வர்றதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது டைஜஷன் இன் தி பக்கல் கேவிட்டி, வாய் குழியில் எப்படி செரிமானம் நடைபெற்றது. இப்போ ஸ்டொமக்குக்கு போயிடுச்சு இல்லையா, அடுத்தது ஸ்டொமக்கில் எப்படி டைஜஷன் நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ டைஜஷன் இன் த பக்கல் கேவிட்டி 3 மார்க், மேபி உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா 5 மார்க் கேட்கலாமா. நெக்ஸ்ட், டைஜஷன் இன் த ஸ்டொமக். இப்போ இது வரைக்கும் என்ன சொன்னால் ஃபுட் வந்து போலஸாக மாறி அழகாக பேரிங்ஸ் டு ஈசோஃபேகஸ், ஈசோஃபேகஸ் டு ஸ்டொமக் வந்துருச்சு. இப்போ ஸ்டொமக்கில் எப்படி டைஜஷன் நடக்க போகுது? ஸ்டொமக்கில் வந்து ஃபுட் வந்து எவ்வளோ டூரேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ரிமைன் இன் த ஸ்டொமக் ஃபார் 4 to 5 hours, 4லேருந்து 5 மணி நேரம் இருப்பாங்க. ரிதமிக் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால் என்னவாகும்? உணவு வந்து என்ன போலஸாக உள்ள உணவு என்னவா மாறிடும் அப்படின்னா கைமாக மாறிடும். எப்படி மாறும்னு பாருங்களேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃபுட்டோட நிறைய கேஸ்ட்ரிக் ஜூஸ், இறப்பை வந்து இறப்பைன்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்து செக்ரேட் பண்ணும்.
அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸோட ஹெல்ப்னால போலஸ் என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு க்ரீமி லிக்யூடாக மாறிடும். அந்த க்ரீமி லிக்யூட் நல்ல அழகான ஒரு பால் போன்ற திரவமாக மாறும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கைம். நம்ம எடுத்துக்கும் போது ஃபுட்டு உணவு குழலுக்கு வரும்போது அதுக்கு பேர், தொண்டை பகுதிக்கு வரும்போது போலஸ். இப்போ இறப்பைக்கு வந்த உடனே கேஸ்ட்ரிக் ஜூஸால் அது என்னவாயிடுச்சு, க்ரீமி லிக்யூடாக மாறிடுச்சு. அதுக்கு பேர் கைம். இப்போ கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் அப்படின்றது வந்து பார்ஷியலி கண்ட்ரோல்டு பை அட்டனாமிக் ரெஃப்ளெக்ஸஸ். அதாவது வந்து ஒரு பொருள் பார்த்த உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து சலைவா செக்ரீட் ஆனிச்சு இல்லையா, அதுவுமே ஒரு கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ் தான். ஸோ கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து எந்த இடத்துல பிகின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டை வந்து நம்ம பார்த்த உடனே மவுத்துலேயே ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி அது மவுத்தில் சலைவா செக்ரீட் ஆனிச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சில என்சைம், ப்ரோ என்சைம்ஸும் வந்து செக்ரீட் ஆகும். என்னென்ன ப்ரோ என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்சினோஜன். இப்போ நம்ம என்ன சொன்னோம், HCLும் இருக்குது, ப்ரோ என்சைமும் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த ப்ரோ என்சைம் அப்படின்றது வந்து பெப்சினோஜன்னு சொன்னோம். இந்த பெப்சினோஜன் அப்படின்றது வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷனில் தான் இருக்கும். இந்த இன்ஆக்டிவ் கண்டிஷனில் உள்ள பெப்சினோஜனை பெப்சினா கன்வெர்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HCl என்சைம். HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படாத நிலையில் உள்ள இன்ஆக்டிவ் கண்டிஷனில் உள்ள பெப்சினோஜனை என்னவா மாற்றுறாங்க, பெப்சினா மாற்றுறாங்க. புரிஞ்சுது இல்லையா. அடுத்தது பெப்சின் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பெப்சினோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீனை அமினோ ஆசிட்ஸாக உடச்சி கொடுக்கணும் இல்லையா. அப்போ புரோட்டீனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் புரோட்டியேசஸ் அண்ட் பெப்டோனா, பெப்டைடு பாண்டாக உடைச்சி கொடுக்கும். ஸோ பெப்சினோட ஒர்க் என்ன, புரோட்டீனை என்னவா உடைக்கிறாங்க, புரோட்டியேசஸ் அண்ட் பெப்டோனா உடைக்கிறாங்க. யார், பெப்சின். அதே மாதிரி HCLோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒர்க் எப்படின்னா இது வந்து அசிடிக் மீடியம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தானே. ஸோ அசிடிக் மீடியம் இருக்கிறதுனால இது வந்து பெப்சினுக்கு வந்து ஆப்டிமம் அப்படின்லாம் பொருத்தமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த அசிடிக் மீடியத்தினால நமக்கு என்ன டீச்சர் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது பாக்டீரியா உள்ளே சாப்பிடும்போது பாக்டீரியா என்ட்ரானா லைசோசைம்ங்கிற என்சைம்ஸ் வந்து மவுத்தில் சலைவரி கிளாண்ட் செக்ரீட் பண்ணும் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். அந்த லைசோசைம் கில் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் தப்பிச்சு உள்ளுக்குள்ளே பாக்டீரியா வந்துருச்சு, ஸ்டொமக்கில் போயிடுச்சு அப்படின்னா அங்கே ஸ்டொமக்கில் உள்ள பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த HCl அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அது மட்டும் இல்லாமல் அதர் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா மட்டும் இல்லாமல் வேறு எதனா ஆர்கானிசம்ஸ் இருந்ததுனாலும் அதையும் கில் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது அன்வான்டாக வரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து உணவு நஞ்சாகிறத தடுக்க முடியுது. அண்ட் அவாய்டு புட்ரிஃபேக்ஷன்னா சாப்பாடு வந்து சில பேருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்காது. அந்த மாதிரி உள்ள விஷயத்துலேருந்தெல்லாம் நம்மளை அவாய்ட் பண்ணி விடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய, நம்ம ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகக்கூடிய HCl. அதையும் தாண்டி சில பேருக்கு ஃபுட் வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொன்னால் கண்டாமினேட்டட் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, டயேரியாலாம் வந்துடும். அது வேறு. அவங்க அதிகபட்சம் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது வந்து மவுத் ப்ரொடெக்ட் பண்ணுது, அடுத்து HCLும் ப்ரொடெக்ட் பண்ணுது. Next, mucus and bicarbonate present in gastric juice play an important role in lubrication and protection of mucosal epithelium from the eroding nature of the highly acidic HCl. இப்போ HCl அப்படின்றது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒழுங்காக நம்ம சாப்பிடலைன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடே நம்மளோட இறப்பையை அரிக்க ஆரம்பிச்சிடும், அல்சர் வந்துடும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த HClலேருந்து நம்மளோட ஸ்டொமக்கோட வாலை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து மியூக்கஸ், கொழகொழப்பான திரவமும் பைகார்பனேட்டும் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து நல்லா அந்த ஸ்டொமக் வால்க்கு வந்து நல்ல உராய்வுத்தன்மை, லூப்ரிகேஷனையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. அந்த மியூக்கோசல் எபித்திலியம் ஃப்ரம் த எரோடிங் நேச்சர்ஸ், அரிமானத்துலேருந்து அந்த ஸ்டொமக் ஏரியா வந்து எரோட் ஆயிடாமல், அரிச்சு போயிடாமல் பாதுகாக்குது. யார், இந்த மியூக்கஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட், குழந்தைங்களில் கேஸ்ட்ரிக் ஜூஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய என்சைம் பேர் புரோட்டியோலைட்டிக் என்சைம். அந்த என்சைம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனின், RENNIN, டபுள் என் யூஸ் பண்ணணும். சிங்கிள் என் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு ரெனின் வந்துடும். அது
எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தில் வராது. ஸோ டபுள் என் யூஸ் பண்ணால் தான் கரெக்டு. இந்த ரெனின் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன் ஆஃப் மில்க் ப்ரோட்டீன். குழந்தைங்க வந்து அதிகமாக என்ன எடுத்துப்பாங்க? மில்க் தானே எடுத்துப்பாங்க. இன்ஃபேண்ட் பிறந்த குழந்தைக்கு என்ன நம்ம ஃபீடாக கொடுப்போம்? மில்க் தான் கொடுப்போம். ஸோ அந்த மில்கில் உள்ள கேசினோஜன் டு கேசினாக கன்வெர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெனின் அப்படின்ற என்சைம்ஸ். எதோட உதவியால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். கால்சியம் அயானோட உதவியினால கேசினோஜனை கேசினா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இந்த ரெனின் அப்படின்ற மில்கை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களில் இருக்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். வயசாக கொஞ்சம் நீங்கள் வளர அந்த என்சைமோட செக்ரீஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த என்சைம் ரொம்ப கம்மியாக இருந்தால் சில பேருக்கு என்ன பண்ணாது அப்படின்னா பால் வந்து செரிக்காது, டைஜஷன் நடக்காமல். இப்போ குழந்தைங்களுக்கே இந்த என்சைம்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து பால் குடிச்சதுக்கப்புறம் வாமிட் பண்ணுவாங்க. ஸோ என்சைம் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். இதுதான் டைஜஷன் இன் தி ஸ்டொமக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நெக்ஸ்ட் வீடியோவில் டைஜஷன் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஸ்டொமக் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து ஈசோஃபேகஸ் அப்படின்னா உணவுக்குழலிருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு பேர் கார்டியாக் ஸ்பிங்க்டர். ஏன் அப்படின்னா ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் கார்டியாக் ஸ்பிங்க்டர். இந்த நடுப்பகுதிக்கு பேர் ஸ்டொமக், அதாவது ஃபண்டஸ் அப்படிம்பாங்க. அந்த ஸ்டொமக்கோட முடிவு பகுதிக்கு பேர் பைலோரிக் ஸ்பிங்க்டர், பைலோரிக் சுருக்கு தசைகள். இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிறது கேஸ்ட்ரிக் ரூகே அப்படின்னா மடிப்புகள், உள்ளுக்குள்ள உள்ள மடிப்புகள். அடுத்தபடியாக வந்து வரக்கூடியது ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும். இப்போ இந்த ஸ்டொமக்கோட பார்ட்டை தான் வந்து உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க. எபித்தீலியம் இருக்குது, அதில் ஒரு பார்ட்டை நல்லா என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரைட்டல் செல், ஆக்சின்டிக் செல்ஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சீப் செல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒவ்வொன்றும் வந்து என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே வந்து நான் 2 செக்ரீஷன் சொன்னேன். ஒன்று HCl செக்ரீஷன், இன்னொன்று வந்து என்னென்ன பெப்சின் அப்படின்னு சொன்னோம். இப்போ பெப்சினோஜன் அண்ட் HCl வந்து என்ன ஆகுது அப்படின்னா செக்ரீட் ஆகுது. HCl என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஆக்டிவ் ஃபார்மில் உள்ள பெப்சினோஜனை ஆக்டிவ் ஃபார்மான பெப்சினாக மாற்றி கொடுக்கும். அடுத்து பெப்சின் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணி பெப்டோனாக உடைச்சி கொடுக்கும். இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், சீப் செல்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து சுவர் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரைட்டல் செல்ஸ். இங்கே வந்து HCl செக்ரேட் ஆகிறதெல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது டைஜஷன் இன் தி மவுத் அண்ட் டைஜஷன் இன் ஸ்டொமக் பார்த்தோமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.